வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேரள மாநிலம் கண்ணூரில் பார்த்தீங்க அப்படின்னா மழைநீர் வடிகால் அமைக்கிறதுக்காக தொழிலாளர்கள் குழி தோண்டிய போது மண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குடம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடத்துக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ கேரள மாநிலம் கண்ணூருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா செங்காலம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு ப்ரைவேட் ரப்பர் தோட்டம் பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. அதாவது தனியாருக்கு சொந்தமான ஒரு ரப்பர் தோட்டம் இருந்திருக்கு. அந்த ரப்பர் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா மழைநீர் வடிகால் அமைக்கிறதுக்காக தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து குழி பறிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தோட்டத்தோட ஒரு பகுதியில் 10 அடி ஆழத்திற்கு குழி தோண்டியிருக்காங்க. அப்படி தோண்டும் போது பார்த்திங்கன்னா அப்போ ஒரு மண்ணுக்குள்ளே குடம் இருந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்ச தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வெடிகுண்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதற்கு பயந்துக்கிட்டு போலீஸ்க்கு பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. அதன் பேரில் பார்த்திங்கன்னா போலீஸ் அங்கே அந்த குடத்தை சோதனை பண்ணியிருக்காங்க. இப்போ போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க முன்னிலையில் பார்த்திங்கன்னா அப்போ அந்த குடத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. குடத்தை திறந்து பார்த்தபோது 17 முத்துமணிகள், 13 தங்கப்பதக்கங்கள், 4 காசிமணி மாலை, 2 கம்மல், அதுக்கப்புறம் வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் இருந்ததாக பார்த்திங்கன்னா போலீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்காக பார்த்திங்கன்னா அப்பகுதியில் இருந்த மக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்காக அந்த புதையல் பொருள் பார்க்குறதுக்காக அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாம் எங்கே கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா வருவாய்த்துறையில் பார்த்திங்கன்னா ஒப்படைச்சிட்டாங்க. இந்த நியூஸ்க்கான ரெஃபரன்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.